கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி மேற்கொள்ளவிருக்கும் தியான நாடகம் நாட்டிற்கே அவமானம் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று பிரதமர் மோடி விவேகானந்தர் பாறையில் தியானம் இருப்பது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என்று குறிப்பிட்டுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் உரைகளை பிரதமர் மோடி படித்திருக்க வாய்ப்பில்லை என்றும், ஒருவேளை படித்திருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கிற மனநிலை அவருக்கு இல்லை என்றும் செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி மேற்கொள்ளும் தியான நாடகம் இந்தியாவிற்கே அவமானம் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். மேலும் மோடி தியானம் இருக்கும் 3 நாட்களும் அந்த பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பது நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும் செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் அமர்ந்து பிரதமர் மோடி தியானம் செய்வதற்கு கடுகளவும் சட்டப்படி உரிமையில்லை என்றும் கூறியுள்ள அவர், இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அன்று தியானம் இருப்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவிற்கு மேற்கொள்ளும் பரப்புரையாகவே கருதப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.